ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு. வெயில் செம்ம அடின்னு அடிச்சுன்னு இருக்குது. அப்போ எடுத்த வீடியோங்க இது. ஆனால் இப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி தான் நான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மழை டைமில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிம்பிள் மெத்தடில் சூப்பர் டேஸ்ட்டில் செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜார் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், சீரகம், மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதிலே கொஞ்சம் தயிர் ஊற்றி அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கோங்க, பட் நான் தயிர் ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்படி நம்ம தயிரை நல்லா அடித்து தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அதிலே அடிச்சிக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்க தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மோர் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ணாதீங்க மோர் குழம்புக்கு. அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அது கூடயே இந்த வெண்டைக்காவையும் போட்டுக்கலாம். கேஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க. சிம்மில் அப்படிலாம் வைக்க தேவையில்லை. ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த மோரை அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட முடிஞ்சது நம்ம சுட சுட சாப்பாடு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.